இங்கே கோபியோட வீட்டுக்கு போலீஸ் வந்த உடனே கரெக்டாக செல்வியுமே ஓடி போயிட்டு இந்த பக்கம் பாக்கியாட்ட அக்கா அங்கே வாங்கக்கா நம்ம நினச்சது நடக்க போகுது சொல்லப்போனால் இங்கே கோபி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியாவுமே செய்கிற வேலையை விட்டுட்டு இந்தமாரி தனக்கும் தன்னோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற கஸ்டமருக்குமே வந்து துரோகம் பண்ண கோபியை அரெஸ்ட் பண்ணுறதை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்களுமே வெளியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கோபியுமே எதுக்காக சரி என்னை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள்கிட்ட கேட்கும்போது அவங்களும் கோபி கிட்ட சார் உங்கள் மேலே வந்து ஒரு கேஸ் ஒன்று பதிவாயிருக்கு, இந்தமாரி வந்து பாக்கியா அப்படின்றவங்க உங்கள் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க, இந்தமாரி அவங்களோட ஹோட்டலில் கெட்டு போன சிக்கனை கலந்ததுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸ் வந்திருக்கு. அதே நேரம் உங்களுக்கு ஆதாரமும் இருக்கு, நீங்க தான் அதை பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு செஃப்புமே ஆஜராயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கோபி கிட்ட சொல்றாங்க. ஆனா கோபியுமே அங்க வீட்டு பக்கத்துல எல்லாரும் பாக்குறதுனாலையும் அதே நேரத்துல பாக்கியாவுமே அவங்க வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இவங்க கிட்ட நம்மளோட கெத்தை இறக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே தன்னாவட்டோட அந்த போலீஸ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சார், நீங்க கூப்பிட்டோம்னால என்னால வர முடியாது, என்ன நினைச்சீங்க, சாதாரண ஆள் நினைச்சிங்களா? நான் சொல்லப்போனா நான் ஒரு செலிபிரிட்டி மாதிரி, நான் எப்போ வரேன்னு நினைக்கிறேன் அப்பதான் வருவேன், நீங்க வேணா முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாவுமே நீ ஆடு எவ்வளவு தூரம் ஆடுறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி அங்க கான்ஸ்டபிளுமே இங்க பாருங்க சார், நாங்க ஒன்னும் உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வரல, உங்களை கைது பண்ண வந்திருக்கோம், ஒழுங்கா வண்டியில ஏறல அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறது வேற மாதிரி இருக்கும், இல்லைன்னா எங்க ஸ்டைல நாங்க கூட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே இதை பார்த்த உடனே கோபியுமே இங்க பாரு ராதிகா, என்ன அவங்க இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்களாம், எப்படி பேசுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ராதிகாமே ரொம்ப கோவப்பட்டு நீங்க பண்ண வேலைக்கு நானே ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அந்த விஷயத்த பாக்கியாவே பண்ணிட்டாங்க, அதனால இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. அதே நேரம் இங்க ராதிகாவோட அம்மாவுமே என்ன நீ மாப்பிளைக்கு சப்போர்ட் பண்ண உள்ள போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை சமாதானப்படுத்த உள்ள போவ கோபியுமே வேற வழி இல்லாம அந்த பக்கம் வந்து கார்ல ஏறாரு. அப்ப கோபி உள்ள ஏறதை பார்த்த உடனே பாக்கியாவுமே ஒரு நக்கலோட ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இது உனக்கு ஆரம்பம் தான், நீ பண்ணதுக்கு இதை விட அதிகமா அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக உள்ள போயிடுறாங்க. அதே நேரத்துல செலியனுக்குமே இதை பார்த்துட்டு தாங்க முடியல, தன்னோட அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறதை பார்த்த உடனே அவருமே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு பேசாம நம்ம அப்பாக்கு ஹெல்ப்ஃபுல்லா அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் வந்து கோபிக்கு பின்னாடி தன்னோட வண்டி எடுத்துட்டு இந்த பக்கம் ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க செல்வியுமே அக்கா நீ முதல்ல செலியன் தம்பி நிறுத்துக்கா, இந்த மாதிரி பாருக்கா கோபிக்கு சப்போர்ட் பண்ண கூட போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாக்கியாவுமே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவன் போனா போயிட்டு போறான், அவனோட தனிப்பட்ட விருப்பத்துல நான் தலையிட மாட்டேன், அவனுக்கு அவங்க அப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னா அவருக்காக ஹெல்ப் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் வந்து ஆட்சி பண்ண இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட வேலையை போய் பாக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் செலியனும் ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட சார் இங்க பாருங்க சார், எங்க அப்பா அப்படி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, இது எங்க குடும்ப பிரச்சனை, தயவு செஞ்சு அவரை வெளியில விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டருமே வந்து இங்க பாரு தம்பி, நீ என்ன சட்டம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க, பாக்கியான்றவங்க இங்க கோபி மேல கேஸ் கொடுத்துருக்காங்க, சொல்லப்போனா எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சு, ஒன்னு நீங்க வந்து கோர்ட்ல போய் பாத்துக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து பாக்கியாவை வாபஸ் வாங்க வைக்கணும், இது ரெண்டு தான் ஒரே வாய்ப்பு, நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்க வந்து வெயிட் பண்ணி பாக்குறதா இருந்தா கோர்ட்ல போய் பாருங்க, இல்லைன்னா இந்த கேஸ் வந்து உங்களுக்கு குடும்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேஸ் கொடுத்தவங்களை போய் நீங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கேஸை வாபஸ் வாங்க வைங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடையே நிறுத்திடுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கோபிக்குமே ஒரு சரியான ஐடியா வருது, பேசாம இந்த விஷயத்துல செலியனை கொஞ்சம் தூண்டி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோபியுமே இங்க பாரு செலியன், நான் வந்து தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன், உங்க மேல இருக்கிற அன்புல தான் இந்த தப்பு பண்ணேன், அதை விட முக்கியமா என்னோட அப்பாவுக்கு நான் கொல்லி வைக்க முடியாம போயிடுச்சு, இதுக்கு காரணம் அந்த பாக்கியா தான், அதனாலதான் அவளை பழி வாங்கணும்னு நான் பண்ணேன், என் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு, தயவு செஞ்சு நீயாவது புரிஞ்சுக்க, இந்த வீட்டில் இருக்க யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, நீயாவது ஒரு பையனா இருந்து என்னோட கடமை என்ன அதை நான் செய்யாம போனதுக்கு காரணம் அந்த பாக்கியா, அதனாலதான் அவங்களை பழி வாங்கினேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செலியனோட மண்டையை கழுவி அமைச்சிடுறாங்க. அப்ப செலியனுமே வந்து ரெண்டே ஐடியா தான் இருக்கு, பேசாம அம்மா கிட்ட நம்ம போய் பேசுவோம், அவங்க மட்டும் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு செலியனும் டைரக்டா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பாக்கியாவை பார்த்து அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சம்பந்தமே இல்லாம எதுக்காகம்மா அப்பா மேல கேஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, நம்மளோட குடும்ப பிரச்சனையை நம்ம வீட்டில் வச்சு பேசிக்கலாம், முதல்ல நீங்க கேஸை போய் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கரமா கத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாக்கியாவுமே என்ன செலியன் என் விஷயத்துல தலையிடுற, சொல்லப்போனா அவர் வந்து குடும்ப விஷயம் மாதிரி பண்ணல, அவர் வந்து எனக்கும் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வர வச்சிருந்தேன்னா அது குடும்ப விஷயம், ஆனா என்ன தோக்கடிக்கிறங்கிற பேர்ல என் ஹோட்டல்ல வர கஸ்டமரோட உயிரையே பணைய வச்சிருக்காரு, சொல்லப்போனா அவர் பண்ண தப்புக்கு இதை விட பயங்கரமான தண்டனை நான் கொடுக்க வேண்டியது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் நினைச்ச தண்டனையும் அவங்களுக்கு கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவுமே ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அப்ப செலியனுமே வேற வழி இல்லாம அம்மா கிட்ட எதுவுமே பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாம ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாரு. அதே நேரத்தில் இனியாவுமே இருந்துகிட்டு அம்மா நீ பண்றது ரொம்ப தப்பு, நம்ம அப்பா பண்ண தப்பு தான், ஆனா அது மன்னிக்கக்கூடிய தப்பு தான், அதை நீ ஏன் மன்னிக்க கூடாது, இந்த மாதிரி எதுக்காக எப்பவுமே நீ வந்து அப்பா மேலே எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க, அவர் பண்ற சின்ன சின்ன தப்பு கூட நீ பெரிய விஷயமாக்கி அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட பாக்கியாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு என் கூட இருக்கிற என்னோட குழந்தைங்களுக்கு கூட நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரியவே இல்லை, சொல்லப்போனா நான் என்ன கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு அது புரியாது, ஏன் தெரியுமா என்னோட கஷ்டங்களை எப்பவுமே நான் எனக்குள்ளே வச்சுக்கிறதா என்னோட பிரச்சனை, ஆனா இவ்வளவு நடந்துமே நீங்க என்ன இன்னும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா பக்காவா வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்த எழிலுமே என்ன செலியன் அம்மாவை ரொம்ப எதிர்த்து பேசிட்டு இருக்க,
சொல்லப்போனால் அம்மா சொல்கிறத உன்னால் ஏற்றுக்க முடியல தானே. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடி நானும் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா நம்ம அப்பா கண்டிப்பாக வந்து நம்ம 3 பேருக்கு ஏதோ ஒரு நல்லது செய்கிறான்ற பேரில் நம்மளை அவர் பக்கம் இழுத்து வச்சிருக்காரு. என்னையுமே அப்படி தான் இழுத்து வச்சிருந்தாரு. எனக்கு தர வேண்டிய பட வாய்ப்பை கூட நான் வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக வாங்கி கொடுத்துருக்கேன். உங்கள் அம்மா அந்த பட பூஜைக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே வந்து அம்மாவுக்கு எதிராகவே திருப்பி விட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம முன்னேறணுங்கிறதுக்காக கிடையாது, அம்மாவை நம்மக்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக. ஏன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் 2 பேருக்கு கூட ஏதோ தேவையானது செஞ்சிருப்பாரு. அதனால தான் உங்கள் 2 பேராலையும் இன்னும் பின்வாங்க முடியாமல் அங்கே கோபிக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில் வரல அப்படின்னா நீங்களுமே அந்த கோபி கூடயே போயிடணும். ஏன்னா அவர் என்றைக்குமே வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு எந்த விஷயம் பண்ணலை. இப்போவும் அடித்து சொல்கிறேன், அவர் நம்மளை வந்து பிரிக்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் வந்து இனியாக்கிட்டையும் செல்லியன்ட்டையும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் செல்லியன் இனியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேளை எழில் சொன்ன மாதிரி அது உண்மையாக இருக்குமோ,